ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சிக்கு மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நாம் இன்று பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சீர்காழி சட்டமன்ற தொகுதியை பார்க்குறோம். நம்முடைய முதற்கட்ட கலாய்வில் ஒரு சின்ன எட்ஜு அதிமுகவிற்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்பொழுதும் அதையே தொடர்கிறதா? ஏன்னா தாவேக்கா எந்த அளவுக்கு அந்த இடத்துல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். 2021 75% வாக்குப்பதிவு அங்கே நடந்தது. இப்பொழுது கிட்டத்தட்ட 80க்கும் மேலே அங்கே வாக்குப்பதிவு நடந்திருக்கு. இது தாவேக்காவின் தாக்கத்தினால் நடந்திருக்கிறதா, இல்லை எஸ்ஐஆர் சீர்திருத்தத்தினால நடந்திருக்குதா, இளைஞருடைய வாக்கு எந்த அளவுக்கு இது ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்கிறத குறித்தெல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார் சரவணன். வணக்கம். சீர்காழி சட்டமன்ற தொகுதியுடைய முதற்கட்ட கள ஆய்விலேயே நீங்கள் தெரிவிச்சிங்க அதிமுகவுக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்குது அப்படின்னு. இப்பொழுதும் அதே கருத்தோடு இருக்கிறீங்களா, இல்லை தேர்தலில் பிரச்சாரம், தேர்தல் நாளில் நடந்த பல விஷயங்கள் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு உங்களுடைய கருத்துக்களை மாற்றிக்க போகிறீங்களா? இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும் ஒரு இழுபறி இந்நிலை இருக்குது. தேர்தலுக்கும் முந்தைய 3 நாட்களுக்கு முன்னாடி வரைக்குமே அதிமுகவுக்கு ஒரு எட்ஜி இருந்துச்சு. இதே எம்எல்ஏ வந்து 2016 மாசக்தி அதிமுகவுடைய வேட்பாளர் வந்து எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தொகுதி ஃபுல்லாவே ஒரு அறிமுகம் இருந்துச்சு. அவங்களுடைய கணவர் இறந்தது, 2 பெண் பிள்ளைகளை வச்சுட்டு அவங்க கஷ்டப்படுறது, இந்த மாதிரியான ஒரு அனுதாப அலை அப்படிங்கிறது வந்து கிராமப்புறங்கள் முழுக்க இருந்துச்சு. செந்தில் செல்வன் பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்துலதான் அவங்க வேட்பாளரா அறிவிக்கப்பட்டாங்க. தீப்பெட்டி சின்னம் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் உதயசூரியன் சின்னமே கொடுத்திருந்தாங்க. மு.க.ஸ்டாலின் அவர்களே இந்த தொகுதியில வந்து டைரக்டா வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இந்த மண்ணின் மைந்தர், இந்த ஊரோட மாப்பிள்ளை அப்படின்லாம், ஏன்னா பக்கத்துல அவங்க துர்கா ஸ்டாலின் அவங்களுடைய குடும்பம்லாம் அங்கதான் இருந்தாங்க. சோ அந்த விஷயங்கள்லாம் சொன்னதுக்கு அப்புறம் திமுகவினரும் வந்து களத்துல வந்து தீவிரமா இறங்கினாங்க. ஆனா கேம்பெயின் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப பீக்ல வந்து சக்தி அவங்க தான் இருந்தாங்க. வேட்பாளர் அறிவிச்சுமே மந்தமான நிலையில தான் இருந்தாங்க. உதாரணத்துக்கு வேட்புமனு தாக்கல் பண்றப்ப அதிமுக திரட்டின கூட்டத்துல 1/3 பங்கு கூட்டம் தான் வந்து திமுகவுக்கு வந்திருந்தது. ஆனா நாட்கள் செல்ல செல்ல வந்து திமுகவினர், அதாவது ஸ்டாலின் இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இந்த தொகுதியில வந்து அவங்க வந்து ஒர்க் வந்து வேகமா பண்ணாங்க ஃபீல்டுல. கடைசி நேரத்துல அந்த துரை வைகோ 450 ஏக்கர் நிலத்தை வந்து பவர் பிளான்ட்டுக்காக இந்த தொகுதியில வாங்கியிருக்காங்க. சோ அந்த விஷயத்துக்காக தான் சீர்காழி தொகுதியை வந்து அந்த பவர் பிளான்ட் இதுக்கு வந்து ஒரு பக்கபலமா இருக்கும், இங்க நமக்கு ஒரு எம்எல்ஏ இருந்தா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து வாட்ஸ்அப்ல இங்க இருக்கிற எல்லார் குரூப்புக்குமே வந்துச்சு. அந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஆனிச்சு. ஆனா கடைசி நேரத்துல அவங்க 1000 ரூபாய் சரமாரியா எல்லா பகுதிகள்லயும் கொடுத்தாங்க. விஜய் ஃபேக்டர்ங்கிறது வந்து இந்த தொகுதியில எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நகர்ப்புறத்துல நல்லா அவங்களுக்கு ஒரு பூத்துக்கு 100 ஓட்டு சராசரியா கிடைச்சிருக்கும். இங்க நகர்ல உள்ள 33 பூத்துல. அது போக நம்ம திருப்பி இந்த கிராம பகுதிக்கு போறப்ப கொஞ்சம் அது குறையுது. திருப்பி பிஷர்மேன் பகுதிக்கு நம்ம போறப்ப அந்த திருமலைவாசல், தொடுவாய், கூழையார், பழையபாளையம், தாண்டான்குளம், தர்காஸ் இந்த பகுதிக்கு போறப்ப விஜயோட ஓட்டு வந்து கொஞ்சம் ஒரு ஸ்லைட்டா அதே 100-120 ரேஞ்சுக்கு போகுது. மொத்தம் இந்த தொகுதியில இருக்கிற 303 பூத்துல வந்து சராசரியா அவங்களுக்கு 100 ஓட்டு கிடைச்சதுன்னா கூட ஒரு 30,000 ஓட்டை வந்து அவங்க கிராஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்ற அரசியல் கட்சிகளோட தாவேக்கா பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்க வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்களதான் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்துக்கே செயலாளரா போட்டிருந்தாங்க. அவங்களதான் இப்ப சீர்காழி தொகுதிக்கும் வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க. இது வந்து அந்த சமுதாய இளைஞர்களுடைய வாக்குகளை வந்து அதிகமா அவங்களுக்கு வந்து கவர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துது. சோ ஓட்டு பிரிக்கிறாங்கிறது வந்து 2 தரப்புலையும் பிரிக்கிறாங்க. நல்லாவே அது நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஆனா ஒரு எட்ஜில வந்து அவங்க வந்து ட்ரெடிஷ்னல் திமுக ஓட்டு, பட்டியல் சமூக ஓட்டையும் அவங்க கை வைக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் ஓட்டையும் அவங்க கை வைக்கிறாங்க. இந்த பக்கத்துல நம்ம சைட்ல இந்த சைட்ல இங்க அதிமுக சைட்ல பார்க்கும்போது அங்கேயும் அதே மாதிரியான சூழல் இருக்கு. ஆனா அதை விட இது வந்து கொஞ்சம் குறைவாதான் இருக்குது. இப்ப CS கோபிநாத்ங்கிறவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு வேட்பாளர். அவர் தான் அந்த மயிலாடுதுறைக்கே தாவேக்காவுடைய முகமாக இருக்கிறார். அப்படிங்கிறதுனால அந்த பட்டியல் சமூகத்தினருடைய வாக்குகள், அதாவது விடுதலை சிறுத்தைகள் வந்து மதிமுக திமுக கூட்டணியில் இருந்தால் கூட, ஆனால் அதில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் தாவேக்காவுக்கு ஓட்டு போடுவாங்க. அப்படிங்கிறதும் இந்த பகுதியில் பொதுவாகவே ஒரு சில நகர பகுதிகளில் முஸ்லீம்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க இந்த மயிலாடுதுறை
மாவட்டத்தை பொறுத்தவரை சீர்காழியிலையும் இருப்பாங்க. இப்போ அந்த வாக்குகளுமே கூட தாவேக்காக்கு போகிறதுனால இது மதிமுகவிற்கு ஒரு பின்னடைவாக இருக்கும் அப்படிங்கிறீங்க. அதே போல் கடைசி கட்டத்தில் இந்த வாட்ஸ்அப்பில் பகிர்ந்த அந்த செய்தி எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கு. துரை வைகோ இங்கே வந்து பவர் பிளான்ட்டுக்கு வாங்கி வச்சுருக்காரு, அதனால தான் இந்த தொகுதியை கேட்டு பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது மாதிரியான அந்த செய்தியும் போயிருக்கா. அது அவங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும். ஆனாலும் பணம் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறீங்க. இந்த அனுதாபம், தொகுதி அனுதாபம், அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அனுதாபம் வந்து எம் சக்திக்கு இருக்குது அப்படிங்கிறீங்க. அந்த ஒரு எட்ஜில் இந்த தாவேக்கா பிரிக்கக்கூடிய வாக்கு இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது எவ்வளவு பர்சன்டேஜில் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது? ஏன்னா சென்ற முறை 12,000 சொச்சம் வாக்கு வித்தியாசத்தில் தான் அதிமுக தங்களுடைய வெற்றி வாய்ப்பை இழந்தது. இப்போ தாவேக்கா நீங்கள் வந்து ஒரு பூத்துக்கு 100லேருந்து 120 வரைக்கும் போவோம் அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட 30,000 வாக்குகள் சொல்கிறீங்க. அது போணுச்சுன்னா யாருக்கு வாய்ப்பு இங்கே அதிகமாக இருக்கிறது? இது வந்து கிளியர் கட்டா ஒரு மும்முனை போட்டி அப்படிங்கறதா இருக்குது இதுல தெளிவா. சோ 2016லயும் 2016லயும் அதுக்கு முன்னாடி 2011லயும் இங்க வந்து அதிமுக ஜெயிச்சிருந்தாங்க. 2021 தான் வந்து திமுக கைக்கு போகுது. இங்க மறுபடியும் திமுகல இருந்து பன்னீர்செல்வம் நின்று இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மைலிலையில வந்து திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கும். ஆனா வேட்பாளர் தேர்வுங்கிறது வந்து செந்தில் செல்வன் ஏற்கனவே அவங்க நின்று இருக்காங்க. 1998 வந்து மதிமுகல நின்று இருக்காங்க. சோ அவங்க வந்து ஒரு நீண்ட நாட்கள் கழிச்சு தேர்தல்ல நிக்கிறாங்க. தொகுதிக்கு அறிமுகம் இல்லாத நபர் தான், ஆனாலும் கூட ஏற்கனவே நின்று இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் அவங்க சென்னை போயிட்டு இங்க சீர்காழி பெருந்தோட்டம் தான் அவங்களுக்கு சொந்த ஊர். ஆனா சென்னை போயிட்டாங்க, அங்க ப்ரொஃபஷனல் இருக்கு அவங்களுக்கு. இந்த தொகுதியில அவங்க அதிகமா இல்ல, தேர்தலுக்காக தான் இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சில மக்கள் மத்தியில தெரியுது. சோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு நெகட்டிவா போறதுனால ஒரு கம்மியான குறைவான வாக்குகள் தான், மயிலாடுதுறை மாதிரி தான் இந்த தொகுதி இருக்கு. ஒரு 1000 வாக்குகள் வித்தியாசத்துலதான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இழுபறினாலும் கூட ஒரு ஸ்லைட் எட்ஜ் தொகுதிக்கு அறிமுகமானவர் அனுதாபால. இது காரணமா சக்தி வர்றதுக்கான வாய்ப்பு இங்க பிரகாசமா இருக்கு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற தொகுதி கள நிலவரம் தான் பார்த்தோம். கள நிலவரம் தேர்தலுக்கு பிந்தைய நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எல்லா பூத்துலையும் 100லிருந்து 120 வாக்குகள் வந்து தாவேக்காக்கு விழுகிறது மாதிரி இருக்கு. மயிலாடுதுறையின் தாவேக்கா முகமாக இருக்கக்கூடியவர் தான் இங்கே போட்டி போடுறார், CS கோபிநாத். அவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். அவருக்கு அந்த இளைஞர்கள், அந்த சமூகத்து இளைஞர்கள் பெரிய அளவில் வாக்கு போட்டிருக்காங்க. அதே போல் இஸ்லாமிய இளைஞர்களும் பெரிய அளவில் வாக்கு போட்டிருக்காங்க. இது வந்து அங்கு போட்டியிடக்கூடிய மதிமுகவிற்கு ஒரு பின்னடைவு அப்படிங்கிறதையும் தாண்டி மதிமுகவுடைய தலைவராக இப்பொழுது துரை வைகோ இருக்கிறார் இல்லையா, வைகோடைய மகன் துரை வைகோ, அவர் அந்த இடத்துல ஒரு பவர் பிளான்ட் வாங்கியிருக்காரு. ஆகவே இந்த இடத்துல ஒரு நம்மளுடைய MLA இருந்தாருன்னா இந்த கிளியரன்ஸு NOC வாங்குறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டு பெற்றிருக்காங்க இந்த தொகுதியை அப்படின்னு. ஆரம்பத்தில் அதிமுக மிக பெரிய அளவிலே பிரச்சாரம் இருந்தது. ஆனால் இங்கே நேரடியாகவே வந்து ஸ்டாலின் பிரச்சாரம் வந்த பிறகு கொஞ்சம் திமுகவிற்கும் கொஞ்சம் பிரச்சாரம் கூடியது அப்படிங்கிறது. பணம் வந்து மதிமுக தரப்பிலிருந்து பெரிய அளவில் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனாலையும் அப்படின்னு இருந்தால் கூட சக்தி அவர் மீது அந்த தொகுதியில் ஒரு அனுதாபம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. தாவேக்கா கிட்டத்தட்ட 30லிருந்து 35,000 வாக்குகள் பிரிப்பதனால அந்த ஒரு அட்வான்டேஜும் அதிமுகவுக்கு இருக்கிறதுனால ஒரு 1000லிருந்து 2000 வாக்குகள் வித்தியாசத்திலேயாவது சக்தி, அதிமுகவுடைய சக்தி சீர்காழியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.